இதழ் ஓரத்தில் பரவசமும் இந்த நேரத்தில் எது சுகமோ இதழ் ஓரத்தில் பரவசமும் மகாராஜா, தங்கள் பதவியை கௌரவிக்கவும் செல்வாக்கை வளர்க்கவும் என் உயிரையும் லேசாக மதித்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆட்சியை நடத்துவதற்கு தேவையான அத்தனை அதிகாரங்களையும் உரிமைகளையும் தாங்கள் எனக்கு தந்திருக்கிறீர்கள். பாவம், எல்லா பொறுப்புகளையும் நீங்கள் ஒருவரே சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் மக்கள் என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? அதை தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம்தான் எனக்கு கிடைப்பதே இல்லையே. அந்நியனுக்கு ஏன் இவ்வளவு செல்வாக்கு, எனக்கு இத்தனை அதிகாரம் என்று ஏளனமாக பேசுகிறார்கள். நான் அந்நியனாக இருப்பதால் தானே இந்த பேச்சும் பொறாமையும். தங்கள் உறவினனாக மாறிவிட்டால் திவான், அதாவது தாங்கள் என்னை தங்கள் மருமகனாக ஆக்கிக் கொண்டால் திவான், நீர் என் குடும்பத்தில் பிரவேசிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். மகாராஜா, எந்த விஷயத்திலும் தங்கள் சம்மதம் பெறாமல் நான் இந்த இடத்தை விட்டு போனதே இல்லை. நான் தங்களுடன் சம அந்தஸ்தோடு இருந்து என் திட்டங்களும் நிறைவேறினால் இந்த வசந்தபுரியின் மன்னராக மட்டுமல்ல, இந்திய சாம்ராஜ்யத்தின் ஒரு பாதிக்கு சக்கரவர்த்தியாகவே தங்களை முடிசூட்டி விடுவேன். இல்லை என்றால் இங்கே மக்கள் புரட்சி வளரும், மன்னர் வெறும் மண்பொம்மையாக்கப்படுவார். தாங்கள் மன்னராக பிறந்தீர்கள், மணிமுடியோடு வாழ்கிறீர்கள். இதே மரியாதையோடு தங்கள் சரித்திரம் முடிய வேண்டாமா? சிந்தியுங்கள். இளவரசி திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டாமா? இளவரசியை அழைத்து வர தனி விமானம் ஏற்பாடு செய்து விடுகிறேன். உடனே அவர்களை புறப்பட்டு வர சொல்லுங்கள். சம்மதத்தை நான் பெற்று விடுகிறேன். வரவழைப்பதற்கு காரணம் கேட்டால் அரசியல் சிக்கல், உங்கள் வருகை முக்கியம் என்று மட்டுமே சொல்லுங்கள். உண்மையை பிறகு தெரிந்து கொள்ளட்டும். என்ன, நான் உடனே புறத்து வரணுமா? அரசியல் காரணங்களுக்காக நான் வந்தே தீரணுமாப்பா? என்ன, நான் நேர்ல வந்தே ஆகணுமா? நீங்க வற்புறுத்தினா நான் மறுக்க போறது இல்லப்பா. ஆமா, விமானம் எப்ப வருது? புதன்கிழமையா? சரி, நான் தவறாம வர்றேன். தயாரா இருக்கேன்பா. ஹலோ, நான் தான் பாரத் பேசுறேன். வசந்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். சொல்லுங்களேன். அவ்வளவு சுலபத்துல சொல்லி முடிக்கிற செய்தி இல்ல இது. நேர்ல விளக்கமா சொல்லணும். இன்னைக்கு சாயந்தரம் ஹில் ரெஸ்டாரண்ட்ல உன்னை சந்திக்க முடியுமா? இது என்ன கேள்வி? எந்த சமயத்திலையும் எந்த இடத்துலயும் நான் உங்களை சந்திக்க தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். என்ன செய்தி? அவ்வளவு சுலபத்துல சொல்லி முடிக்கிற செய்தி இல்ல இது. நேர்ல விளக்கமா சொல்லணும். குறும்புக்காரி, சாயந்தரம் கண்டிப்பா வரணும், மறந்துடக்கூடாது. ஓகே? தவறாம வர்றேன். இன்னும் எவ்வளவு நேரம் நான் இப்படியே நின்றுட்டு இருக்கணும்? ஓ, நீ வந்துட்டியா? நான் பார்க்கவே இல்லை. நீங்க தான் அந்த கடிதத்திலேயே மூழ்கிட்டீங்களே, என்ன எப்படி கவனிக்க தோணும்? இல்ல வசந்தி, இந்த கடிதம். ஓ, அது என்ன விட முக்கியமோ? வசந்தி, நம் வாழ்வு, நம் தன்மானம், நம் நாட்டினுடைய எதிர்காலம் எல்லாமே இந்த கடிதத்துல தான் அடங்கி இருக்கு. என்ன சொல்றீங்க பாரத்? என் உயிருக்குயிரான நண்பன் ஒருத்தன் நம் நாட்டினுடைய நிலைமை விளக்கி அடிக்கடி எனக்கு கடிதம் எழுதுவான்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அவங்கிட்ட இருந்துதான் இந்த கடிதம் வந்திருக்கு. திவானுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மீறி போயிடுச்சான். அரசர்? அரசர திவான் தன்னுடைய கைபொம்மை ஆக்கி வச்சிருக்கான். நிஜமாவா? அது மட்டுமல்ல, நம்ம வசந்தபுரி சமஸ்தானத்தையே ஒரு அந்நிய நாட்டுக்கு அடமான வைக்க திவான் துணிஞ்சிட்டானா. அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்துட்டு வர்றானா. இதனால நாட்டு மக்கள் கொதிப்படைஞ்சு போயிருக்காங்களாம். திவானுடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராட உன்னுடைய துணை தேவை. நீ உடனே புறப்பட்டு ஊருக்கு வான்னு என் நண்பன் எழுதியிருக்கான். நீங்க என்ன முடிவு செய்திருக்கீங்க? உடனே புறப்படுறதா முடிவு செஞ்சிருக்கேன். நாம பிறந்த பொன்னாடு நம்ம உயிரை விட மேலானது இல்லையா? உண்மைதான். ஆமா, நீங்க எப்ப புறப்பட போறீங்க? எந்த விமானத்துல எப்ப டிக்கெட் கிடைச்சாலும் புறப்பட்டுடுவேன். உங்க பிரயாணத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், அதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். நீயா? ஆமா, நம்ம சமஸ்தானத்து இளவரசி இங்கதான் படிச்சிட்டு இருக்கா. இங்கேயா? அவ என்னுடைய சிநேகிதி தான். அவ தனி விமானத்துல புதன்கிழமை புறப்பட்டு வசந்தபுரி போறாளாம். அவகிட்ட சொல்லி அதே விமானத்துல உங்களுக்கும் இடம் தர சொல்றேன். இளவரசி கூடவா என்ன போக சொல்றேன்? அதனால உங்க கௌரவம் ஒன்னும் குறைஞ்சு போகாது. அதுக்கு இல்ல, மத்த விமானங்கள்ல இடம் கிடைக்கிறதுக்கு பல நாட்கள் நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும், அதுக்காக சொன்னேன். சரி வசந்தி, நீ சொன்னபடியே நான் இளவரசி விமானத்திலே புறப்படுறேன். ஆமா, நீ ஏதோ முக்கியமான சமாச்சாரம் சொல்றதா சொன்னியே? ஒண்ணுமில்ல, லண்டன்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு 4 நாட்கள் அவ கூட வந்து தங்கி இருக்க சொல்லி எழுதியிருக்கா. அதனாலதான் சொன்னேன். வசந்தி,
உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க போறமே நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நான் உங்களை பிரிஞ்சு இருக்க போறது இல்லையே. எப்பவும் உங்க பக்கத்திலேயே இருப்பேன், உங்க நினைவிலேயே இருப்பேன், எப்பவும் உங்க நெஞ்சிலேயே இருப்பேன். வசந்தி. பாரத். சுவிட்சர்லாந்துல இருந்து கேபிள் வந்திருக்கு. நம்ம பாரத் கிட்ட இருந்து தான் வந்திருக்கணும். சீக்கிரம் பிரிச்சு என்னன்னு படிங்களேன். நாளைக்கு இளவரசி வர விமானத்துல நம்ம பாரதம் வரானா? நிஜமாவா? வசந்தி, நீயே இங்க நின்னுகிட்டு இருக்க, இளவரசி எங்க? இளவரசி இளவரசி வர்ற சமயம் தான். யுவர் ஹைனஸ், விமானம் தயாரா இருக்கு, நீங்க புறப்படலாம். இளவரசியா? நீயா? ஏன் என்கிட்ட போய் சொன்னேன்? நான் முதல்ல உங்களை கிளப்ல சந்திச்சப்போ என்னமோ என்னை இளவரசின்னு உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்க நான் விரும்பல. தன்னடக்கத்தோட ஒரு சாதாரண பெண்ணாத்தான் உங்ககிட்ட பழக விரும்பினேன். அதுக்கப்புறம் எத்தனை முறை என்ன சந்திச்சேன்? ஏன் உண்மையை சொல்லக்கூடாது? ஒரு பொய்ய மறைக்க பல பொய்களை சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. அதே நிலைமைதான் எனக்கும். இப்ப மட்டும் ஏன் உண்மையை சொன்னேன்? நானா சொன்னேன்? அவர் இல்ல திடீர்னு வந்து சொல்லிட்டாரு. வாங்க போறேன். அது ராஜகுமாரியின் இருப்பிடம். நீங்கள் இங்கே உட்காரலாம். அழைத்தீர்களாம் இளவரசி? வசந்தபுரியை அடைய இன்னும் எவ்வளவு நேரமாகும்? இன்னும் சுமார் 6 மணி நேரம் ஆகும். இப்பொழுது நாம் அரபிக்கடலின் மீது பறந்து கொண்டிருக்கிறோம் இளவரசி. ஓஹோ. இந்நேரம் சமஸ்தானத்தில் இளவரசியை வரவேற்க பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். என் தந்தை என்னை வரவேற்க விமான நிலையத்திற்கு வருவார் இல்லையா? அரசரும் வருவார், அவருடன் திவானும் வருவார். திவானை பற்றி நான் கேட்கவில்லை. மன்னிக்க வேண்டும் இளவரசி, நாட்டின் தலைவர் என்ற முறையில் அவரை பற்றி சொன்னேன். நாட்டின் தலைவர் என்று சொல்லாதீங்க, சர்வாதிகாரி என்று சொல். வசந்தபுரியின் எதிர்கால வாரிசை நீங்கள் அவமரியாதையாக பேசுகிறீர்கள். என்ன எதிர்கால வாரிசா? ஆம், இளவரசியை மணப்பவர் தானே வசந்தபுரியின் எதிர்கால வாரிசு. யார் யாரை மணக்கப் போகிறார்கள்? தங்களை திவான் மணக்கப் போகிறார். என்ன உணர்கிறீர்? உண்மை இளவரசி, தங்களை நாட்டிற்கு திரும்ப வரவழைப்பதின் நோக்கமே அதுதான். அதற்கு மன்னர் சம்மதம் அளித்து விட்டார். இந்த திருமணம் நடக்கவே நடக்காது. விமானத்தை உடனே சுவிட்சர்லாந்துக்கே திருப்பச் சொல்லுங்கள். இளவரசி, என் நாட்டிற்கு போக நான் விரும்பவில்லை. மன்னிக்க வேண்டும் இளவரசி, இது என் உத்தரவு. தற்சமயம் நான் திவானின் உத்தரவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். என் நாட்டிற்கு நான் திரும்பவே முடியாது. கேப்டனிடம் நானே சொல்கிறேன். இளவரசி, நான்சென்ஸ். ஹலோ, இளவரசி வந்த விமானம் கடலிலே விழுந்து அதிலே பிரயாணம் செய்த அத்தனை பேரும் இறந்து விட்டதாக செய்தி வந்திருக்கிறது.
இந்த துயரமான செய்தியை மக்களுக்கு அறிவிக்க சொல்லி அரசாங்க உத்தரவு. ஆமா, எஸ். எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். மகாராஜாவுக்கு நிம்மதி தேவை. எல்லோரும் வெளியே செல்லுங்கள். மகாராஜா, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. திவான், என்னை தனியே இருக்க விடுங்கள். என்னங்க, என் மகன் நிஜமா என்ன விட்டு போயிட்டானோ? ஜானகி, எனக்கு நீயோ உனக்கு நானோ ஆறுதல் சொல்ல முடியாத நிலையில தவிக்கிறோம். எனக்கு ஒரு வாரிசு இருக்காங்கிற நினைப்பு தென்பாவும் கம்பீரமாகவும் இருந்து இன்னைக்கு என் நாடு நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு. ஜானகி, தளர்ந்து போச்சு. Doctor! Doctor! Look here. Good heavens! What's happened? Who are they? They float on sea water. No breath. These boys see them. We bring. There must have been an accident. Bring them in. Hello, Shokamari! Shokamari! Hello, Shokamari! How is the pulse? Her pulse is normal, but she's running a temperature. Better fetch the same injection. நான் எங்க இருக்கேன்? இது எந்த இடம்? நீங்க யாரு? Who are you? Relax, my friend. You're in safe hands. I'm the doctor of this place. Doctor, what's happened to that girl? Where is she? There she is. She's perspiring. Continue the fermentation. Vasanti! Vasanti! Yourself, please. You need rest. Thank you. Slowly, slowly. How are you feeling now? I'm much better, doctor. Come and join us. Look. வசந்தி, இந்த அலைகளை பாத்தியா? நம்ம அழைச்சிட்டு போறதுக்காக தவழ்ந்து தவழ்ந்து அது கரைக்கு வர்ற அழக பாத்தியா? எங்கே அழைச்சிட்டு போக? நம்ம சொந்த நாட்டுக்கு, நாம பிறந்த புண்ணிய பூமிக்கு. வசந்தி, நம்ம நாட்டுக்கு திரும்பி போறதுக்காக ஒரு மோட்டார் படகு ஏற்பாடு செய்து கொடுக்கிறேன் டாக்டர் சொல்லியிருக்கார். இன்னும் 2 நாள். மன்னிக்கணும் பாரத். ஏன் வசந்தி? நம்ம நாட்டுக்கு திரும்பி போக எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. வசந்தி, அங்க போனா மன்னர் என்ன திவானுக்கு கண்டிப்பா கல்யாணம் செய்து வச்சிருவாரு. அந்த கொடுமையை என்னால அனுபவிக்கவே முடியாது பாரத். வசந்தி, உறுதியா சொல்றேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த சக்தியாலும் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கவே முடியாது. நம்ம சுயநலத்துக்காக பிறந்த நாட்டை புறக்கணிக்கலாமா? இந்த சமயத்துல என்னுடைய சேவை நம்ம நாட்டு மக்களுக்கு பயன்படும். அதுதான் என்னுடைய லட்சியம். இந்த லட்சியத்துக்கு நீயும் துணையா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதை நான் என் பாக்கியமா கருதுறேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு வாக்குறுதி தரணும். என்ன வசந்தி? இளவரசி சித்திரலேகா உயிரோட இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. நீங்களே அதை மறந்துடணும். உங்களுடைய வசந்தியா உங்களோடையே இருக்க விரும்புகிறேன். இனிமே நீ இளவரசி சித்திரலேகா இல்லை, எப்பவுமே என்னுடைய வசந்தி. Thank you. Thank you very much. I will never forget you all.